வணக்கம். சங்கரிக்கத்திலேருந்து ஆட்சி பேசுகிறேன். இப்போ நான் வந்து பாதாம் அல்வா செய்ய போகிறேன். ஒரு டம்ளர் எடுத்து நல்லா கொதிக்க வெந்நியில் ஒரு 2-3 நிமிஷம் வேக போட்டு வெந்த பிறகு இப்படி நல்லா தொலியில் லேசாக வெந்த விட ஊறிடும். நல்லா தொலியெலாம் எடுத்து இப்படி நல்லா க்ளீனாக நீட்டாக வச்சுருக்கேன். ஏலக்காப்படி ஜீனி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி அரைச்சி வச்சுருக்கேன். அதில் ஒரு ஸ்பூன் இதோட போட்டுக்குங்க அரைக்கிறதுக்கு வாசத்துக்கு போதும். டம்ளர் பால் ஊற்றி நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கிடணும். டம்ளர் பாதாமுக்கு அரைச்சதுக்கப்புறம் வந்து அது 1.5 டம்ளர் ஆகும். பேஸ்ட் வந்து அரைச்சதுக்கப்புறம் 1.5 டம்ளர் ஆகும். இப்போ நம்ம 1 டம்ளர் பாதாம் எடுத்ததுனால 1 டம்ளர் ஜீனி போடும். 3/4 டம்ளர் தண்ணி ஊற்றி கொஞ்சம் பாகு பதம் வர்ற வரைக்கும், அது இந்த பதம்லாம் வர வேண்டாம், சாதாரண இது வந்தால் போதும். 1 2 3 அந்த பாகு பதம் வர வேண்டாம். ஜீரா வந்து கொதிச்சிட்டு இருக்க டயத்தில் வந்து கொதிக்கிற பாலில் வந்து கொஞ்சமாக ஒரு பிஞ்சு 1 அல்லது 2 பிஞ்சு வந்து குங்குமப்பூ வந்து ஊற வச்சுக்கிடணும். இந்த குங்குமப்பூ தான் வந்து இந்த பாதாமுக்கு வந்து நல்ல பாதாம் அல்வாவுக்கு வந்து நல்ல கலர் கொடுக்கும். இது இப்போ இந்த வந்து ஜீரா வந்து கொதிச்சிட்டு இருக்கு. கொஞ்சம் பாகு வர வேண்டாம், கொஞ்சம் கொதிக்கவும் நம்ம அந்த பாதாம் பேஸ்ட்டை எடுத்து போட்டு கொஞ்சம் கிளறணும். வந்து இந்த அளவுக்கு இருந்தால் போதும். நம்ம இப்போ வந்து பாதாம் பேஸ்ட்டை வந்து இதோட வந்து மிக்ஸ் பண்ணிக்கிடணும். இதோட மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் நேரம் கிளறிக்கிட்டே இருக்கணும். இது இந்த மாதிரி கட்டி விழாமல் கொஞ்சம் நல்லா அப்படியே போட்ட உடனே கொஞ்சம் இந்த பேஸ்ட்டை வந்து அப்படியே ஓரத்துக்கு வச்சு நல்லா அமுக்கி விடணும். நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டு கொஞ்சம் நேரம் கிளறிக்கிட்டே இருக்கணும். கட்டி விழாமல் இருக்க மாதிரி பார்த்துக்கணும். பாதாம் பேஸ்ட்டை வந்து இந்த ஜீனி பாகில் போட்டு நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். மிக்ஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது இந்த குங்குமப்பூ ஊற வச்சுருந்தோம்ல, அது நல்ல ஒரு எல்லோயிஷ் கலர் கொடுத்துருக்கோம். இந்த எல்லோயிஷ் கலர் கொடுத்துருக்கும்போது இதோட மிக்ஸ் பண்ணிக்கிடணும். மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் நேரம் அப்படியே கிளறிக்கிட்டே இருக்கணும். அல்வா பதத்துக்கு வர்ற வரைக்கும் நம்ம கிளறிக்கிட்டே இருக்கணும். ரொம்ப நெய் தேவைப்படாது. இந்த 1 ஸ்பூன் மட்டும் நெய் ஊற்றிக்கோங்க லேசாக. கடைசி இந்த இது அல்வா பதம் வரும்போது இன்னும் ஒரு 5 நிமிஷம் இருந்தோன்னா கரெக்டாக அந்த அல்வா பதம் வந்துடும், சரியாக இருக்கும். ஆறின பிறகு நம்மளுக்கு அல்வாவோட கன்சிஸ்டன்சி வந்துடும். இந்த மாதிரி இருக்கும். இதே வந்து பாதாம் பர்ஃபின்னா இதே மாதிரி தான், ஆனால் பாகு பதம் வந்து ஒரு ஸ்டிங் வச்சுக்கணும். ஒரே ஒரு ஸ்டிங்கு பாகு பதம் வச்சு பண்ணால் அது பர்ஃபி ஆகும். இது வந்து பாகு வந்து அப்படியே போட்டோன்னா இது அல்வாவாகும். இப்போ ஒரு 10 மினிட்ஸ் கழித்து இந்த பாருங்கள், இந்த அல்வா பதத்துக்கு வந்திருக்கு. இந்த ஹல்வா மாதிரி வந்திருக்கும். இதை அதுக்கப்புறம் நம்ம வந்து நெய் தடவி ஒரு 1/2 ஸ்பூன் நெய் தடவி அந்த பிளேட்டில் வந்து கொட்டி வச்சிடணும். கொஞ்சம் ஆறின பிறகு நல்லா ஹல்வா மாதிரி ஆயிரும். இப்போவே அதை மாதிரி தான் இருக்கு பாருங்க. நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். எங்களுக்கு சங்கரி கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறந்துடாதீங்க.